ஹாய் காய்ஸ், நம்ம இன்னிலிருந்து ஒரு தரமான கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பார்க்க போகிறோம். அதாவது மற்ற ட்ராமா மாதிரிலாம் இல்லை, இது ரொம்பவே டிஃப்ரெண்ட். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருப்பாங்க. யாராச்சும் எனக்கு வந்துட்டு நீ கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா 1 வீக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டாலே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்டை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி அவங்க எக்கச்சக்கமான லவ் பண்ணி அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி இது மாதிரிலாம் வந்துட்டு கான்ட்ராக்டாக போட்டு வச்சுருப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம ஹீரோ. இவன் வந்துட்டு 5 வருஷமாக ஹீரோனை வந்துட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணி வச்சுருக்கான். அவன் வந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கா. ஹீரோனும் வந்துட்டு டின்னர் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு இருக்கா. வா, இது மாதிரி ஒரு கிளைண்ட்டை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டு வெளில வந்து அடுத்த செகண்ட் ரிங்கெல்லாம் கட்டி பேக்கில் வச்சுட்டு இருக்கா. இது மாதிரி வீக்லி வந்துட்டு 3 டைம்ஸ் மட்டும்தான் ஹீரோன் வந்துட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக இன்னொரு கிளைண்ட் வந்துட்டு இருக்காங்க. இவர் பேர் வந்துட்டு மிஸ்டர் கிம். இவர் வந்ததும் வந்துட்டு ஏம்மா எங்கே தாம்மா இருக்க, ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுற வேலைலாம் நான் டேரெக்டாக வந்து பேசுவான்னு சொல்லிவிட்டு அந்த கேமரா வேறு ஆஃப் பண்ணி விட்டுட்டா. உடனே இவ்வளோ வந்துட்டு ப்ரோபோஸ் பண்ணிட்டு இன்னிலேருந்து நீங்கள் என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா அப்படிங்கிற சொல்லி கேட்டுட்ருக்கா. இவன் என்ன காரணம் சொல்லிட்டு இருக்கானா, இது மாதிரி ரீயூனியன் இருக்குது, அப்போ வந்துட்டு எல்லாருமே என்னை புள்ளி பண்ணுவாங்க, நீங்கள் அதனால எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக வர முடியுமான்னு கேட்க ஹீரோனும் ஓகே சொல்லிடுறா. இப்போ வழக்கம் போல் இவன் வந்துட்டு ஹை லெவலில் தான் இருந்துகிட்ருக்கான். இருந்தாலும் அவங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு என்ன மச்சா இது செகண்ட் ஹேண்டில் வாங்கின வாட்சா அப்படிங்கிற சொல்லிட்டு பயங்கரமாக கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னு அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் வந்துட்டு ஹனி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு போலி அப்படிங்கிற சொல்ல அங்கே ஃப்ரெண்டுக்காரெல்லாம் தூக்கி வாரி போடுது. அது பார்த்து அதுன்னா அவன் மதத்தில் வேற சாப்பாடு ஓட்டியிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு இங்கே பாருங்க நான் வந்துட்டு நீட்டாக அயன் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கமா சொல்லிட்டு கெத்தா நின்றுட்டு இருக்கா. இது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. அடுத்ததான் ஒரு மேரேஜுக்கு தான் போயிட்டு இருக்கா. இது மாதிரி மேரேஜ் பண்ணி முடிச்சிட்டது அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் பேசிட்டு இருக்கா. அடுத்ததான் வந்துட்டு அவங்க பாட்டியை பார்க்க வராங்க. அவங்க பாட்டியை கைப்பிடிச்சிட்டு நல்லபடியாக பேசிட்டு இருக்கா. அவங்க பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி தான் அரேபியில் இருக்கிறவங்களுக்கு கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு கிளைண்ட் வரான். இவன் கதையை என்னடான்னு சொல்லிடா அப்படிமா கேட்க, இது மாதிரி எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாமே பொண்ணுங்க தான் பிறந்திருக்காங்க. கடைசியாக நான் தான் வந்து பையன் பிறந்தேன். எங்கள் அப்பாவுக்கு அது ரொம்ப சந்தோஷம். அதனால் இருக்கிற ஒரு போர்ட்ஸ் விடாமல் ஏன் மிலிட்ரி விடாமல் எல்லாத்துலேயுமே வந்துட்டு எனக்கு பெஸ்ட்டாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 4 போக்கில் தான் வந்துட்டு எனக்கு தெரிய வந்துச்சு நான் வந்துட்டு ஒரு கேன்னு சொல்லிட்டு. ஒரு வாட்டி என்னோட பாய் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணும்போது என் அக்கா கறி பார்த்துட்டோம். அவ்வளோதான் நடு ரோட்டில் உட்காந்து என்னை பயங்கரமாக திட்டினா, என்ன செல்ஃபிஷ்னு வேறு சொல்லிட்டா. ஸோ அதனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல ஹீரோனும் ஓகே சொல்லிட்டா. அடுத்ததாக என்ன இவங்க கல்யாணம் தான் மகனே வேறு லெவல்றான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கா. அந்த டைமில் வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் மேரேஜும் வந்துட்டு 2 சிஸ்டர்ஸ் கிட்ட மாட்டுது. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு இது மாதிரி 13 வருஷமாக நான் இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு 30 வயசு ஆக போகுது. இதுக்கப்புறமும் வந்துட்டு நான் ரிட்டைர்மெண்ட் வாங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கேன். ஹீரோன் இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோனுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது, நல்லா தூங்கி எழுந்துட்டு இருக்கா. அப்போ இவன் வந்து பேசிட்டு இருக்கான் அந்த கே பையன். என்னம்மா உன்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு உன்னோட ஐடென்டிட்டி தெரியுமான்னு கேட்கா. இல்லைடா அவன் என்னோட வேற லெவலில் அவனோட ஐடென்டிட்டி வந்துட்டு மறைச்சு வச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு ட்ராவை ஓப்பன் பண்ணுற எக்கச்சக்கமான வெட்டிங் ரிங் இருக்கு. அதில் ஒரு வெட்டிங் ரிங் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இந்த கேயோட பாய் ஃப்ரெண்ட் வர நின்று இருக்கான். யார் இவன் கேட்கா. இவன் சாப்பிட்டு போயிடுவான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்லிட்டு கேவும் சொல்ல அவனோட பேர் வந்துட்டு நம்ம ஜெயின் வச்சுக்கலாம். அடுத்ததான் இவன் வந்துட்டு இங்கே பாரு நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி டிவோர்ஸ்லாம் பண்ணி வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கா. சரி அதெல்லாம் வேணாம், இப்போ நான் ரிட்டைர்மெண்ட் ஆக போறேன்னு சொல்ல சரி இங்கே பாரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் கை போட்டிருக்கு வேற கே பையனுக்கு ரொம்ப காண்டாயிட்டு இருக்கு. பேப்பரை காமிக் சொல்கிறான். அதில் ஜங்குன்னு போட்டிருக்குது. ஜங்கு நம்ம ஹீரோவோட பேர் தான். அடுத்ததான் ஹீரோ பக்கத்து தான் வந்துட்டு இருக்கா. அந்த ரிங்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டு இருக்கா. எப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு வந்திருக்கா. இது மாதிரி 5 வருஷம் இது கல்யாணம் ஆகிட்டு 50 வேர்ட் மட்டும் தான் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோன் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசி பார்க்குறா. இது வரைக்கும் 12 டிவோர்ஸ் வாங்கியிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ எப்படி மீட் பண்ணியிருப்பானா இதே மாதிரி கிளைண்ட்டாக தான் வந்திருப்பான். டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கா. சரிப்பா பக்கத்தில் போய் உட்காரு அந்த சேர்லன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோன் இருக்கிற இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இது மாதிரி சரி என்ன ரீசன் உனக்கு வந்துட்டு கிளைண்ட் வந்துட்டு நான் கேட்கணும் அப்படிங்கமா சொல்லிருக்கா. என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்கக்கூடாது, அதே மாதிரி நீங்கள் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் நான் சொல்கிற வரைக்கும் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனா என்னோட கண்டிஷன்லாம் உனக்கு ஓகேவா அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கா. என் கூட நீங்கள் டின்னர் மட்டும் சாப்பிட்டா போதும், மண்டே வெனஸ்டே ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. சாப்பிட்டு முடிச்சதோ அழகாக வந்துட்டு 2 பேரும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. ஹீரோன் போனால் அடுத்த செகண்டே ஹீரோ ஃபஸ்ட்டு ரிங்கை கட் பண்ணிட்டு இருக்கான். அடுத்ததாக ஒரு ஃபோனோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி கொரியாவில் இது வரைக்கும் க்ரைம் வந்துச்சுலேயே அதெல்லாம் புக்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் காரில் போகாமல் நடந்து போயிட்டு இருக்கா. அங்கே ரோட்டில் ஒரு புருஷன் முன்னாடி வந்து சண்டை போட்டிருக்காங்க. என் பூனை நீ தானே கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கமா சொல்லிட்டு இவனை பார்த்ததும் ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்கான். அது மாதிரி என்னோட பூனைக்கவே பாயசம் வச்சு தான் கொண்டான்னு சொல்லிட்டு இருக்கான். மகளை இன்னொரு வாட்டி பூனைக்கு சோறு குத்தின்னு வச்சுக்கோ, பூனை கொண்டு இங்கேயே வச்சிருவான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ காண்டாயிட்டு இது மாதிரி வயலன்ஸ் எல்லாம் பேசக்கூடாது, இது மாதிரி லாவே இருக்குது சட்டம் இருக்குது தெரியுமா, உன்னை பூச்சி ஜெயிலில் போடுறேன்னு சொல்ல ஐயோ சரியான பைத்தியக்காரனா இருக்கானே அப்படிங்கமா சொல்லிட்டு சம்மக்கோவத்தோட அங்கே இருக்கிற போட்டியெல்லாம் எட்டி வச்சுட்டு போயிட்டு இருக்கான். அந்த ஒய்ஃப் வந்துட்டு உங்களுக்கு கேட்னா பிடிக்குமான்னு கேட்க, சேச்சி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதில் நிறைய பாரசைட்ஸ்லாம் இருக்குது பாக்டீரியாலாம் இருக்குன்னு சொல்ல கர்மம் உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு நல்லவன் நினச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா திட்டிட்டு போயிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணேன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோன் லிப்ஸ்டிக்லாம் போட்டு மேக்கப் போட்டிருக்கேன்.
அப்போ சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பயங்கரமாக லிப்ஸ்டிக் ஏடா கூடமாக பூசிட்டு இருக்கா. அங்கே வந்து ஒரு மெய்ட் தான் க்ளீன் பண்ணி விடுறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ஆஷை திட்டி விட்டுருவாங்க. அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு 2 கிளைண்ட் இருக்குது அப்படிங்கமா சொல்லிட்டு யாருக்கும் ஃபோனில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னடானா ஒரு மேரேஜ் தான். இப்போ ஹீரோயின் தான் மேரேஜ் நடந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோ காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பிரேக்கப் சீன் தான் போயிட்டுருக்கு. நிஜமாவே இங்கே 2 பேரும் ஆக்டர்ஸ் தான். சரி நீ இன்னொரு பொண்ணு கூட வந்துட்டு ஃப்ளர்ட் பண்ணுறியான்னு அந்த பொண்ணு கேட்டிருக்கா. டேரக்டரா ஐயோ இந்த சமயத்தில் இந்த சீன் வேணுமான்னு கேட்டிருக்கா. அந்த பொண்ணு சரி நீ லவ்வை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்கா. அவன் என்னடனா லவ்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கமா சொல்கிறான். அவ்வளோதான் கண்ணத்துலேயே பலான்னு ஒரு அடி. அவன் போய் கீழெல்லாம் விழுந்துட்டு இப்போ வந்துட்டு வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கா. ஜாமி எப்படிமா இருக்க, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல. ஐயோ சார் நீங்கள் வீடியோ காலில் பேசுது இன்னொரு பொண்ணு கூட ஃப்ளர்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறாங்க. இது உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் தான் சொல்லிட்டு இருக்கா. அடே இதோட எனக்கு கேட்டுடா, என்னோட கேட்டோட பேர் தான். 13 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை வந்து நான் பார்த்தேன். அந்த பொண்ணை தவிர்த்து வேறு யாரையும் மேலேயும் என்னால் இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போனா ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டுடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து ஒரு கடையில் சூப் குடிச்சிட்டு இருக்கா. அப்படியே ரெசிபிலாம் பார்த்துட்டு இருக்கான். என்ன சார் உங்கள் வீட்டில் போய் குக் பண்ணி சாப்பிட போகிறீங்களா, நான் என்ன என்னோட சீக்ரெட் ரெசிபி சொல்லவான்னு கேட்கா. இல்லை இந்த சூப் வந்துட்டு நல்லாவே இல்லை, ஆனால் இதுக்காக இவ்வளோ ப்ரைஸா அப்படிங்கமா சொல்லி கழுவி ஊற்றா. அந்த அம்மா சாப்பாடை தங்குன்னு வச்சுட்டு போயிட்டுருக்கு. சைடில் பார்த்தா ஒரு பொண்ணு சிரித்து பேசிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பார்த்தது ஹீரோ செம்ம கோவமாக பார்த்துட்டு இருக்கான். அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் 2 பொண்ணுங்க வந்துட்டு மேடம் நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் வீக்கெண்ட் தானே உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னு கேட்கா. இல்லையா அது நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ மேடம் நீங்கள் தான் சொல்ல. ஆமாம் நான் தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு என்ன இப்போன்னு சொல்ல. அந்த பொண்ணுங்க 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏம்மா எனக்கு லாஸ்ட்டு சண்டே தான் மேரேஜ் ஆச்சு, இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ திரும்ப கல்யாணம் ஆயிருக்கு, உன்னோட பேர் கிம் தானே, அது சீக்ரெட்டாக வைக்கலன்னா அவ்வளோதானே மிரட்டி விட்டு போயிட்டுருக்கா. அடுத்ததாக இன்னொரு பையனை கிளைண்ட்டை மீட் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே போன வாரம் கல்யாணம் பண்ண மாமியார் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்துட்டு காசு சேர்த்ததெல்லாம் வந்துட்டு அவங்க அம்மாயும் மீன் தான் அமுச்சிட்ருக்கா. அப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கு இது மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தில் வந்துட்டு ஹீரோனை கல்யாணம் பண்ண வச்சுட்டு செட்டில் ஆகுறது தான் நம்ம ஹீரோனோட அம்மாவோட இமேஜினேஷன். ஆனால் அதில் பெரிய முட்டுக்கடை போடுறதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோனோட அம்மா கால் பண்ணி ஜாமி இங்கே வாம்மா காஃபி ஷாப்க்கு அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கா. அது என்னோட பழைய நேம் அப்படிங்கமா சொல்லிட்டு அவளும் வந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க அம்மாவும் சரி இங்கே இரு நான் போயிட்டு டீ வாங்கிட்டு வரேன் அப்படிங்கமா சொல்லி போயிட்டு இருக்கா. இப்போ போயிட்டு ஒரு ஹைபிஸ்கஸ் டீ தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு இன்னைக்கு தான் சைக்கிள் டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கா. எல்லாமே எனக்கு தெரியுமா அப்படிங்கமா சொல்லிட்டு சரிம்மா இதுக்கப்புறம் நீ எனக்கு பணம் அனுப்ப தேவையில்ல அப்படிங்கமா சொல்கிறாங்க. ஹீரோனுக்கு ஒரே ஷாக்கு. என்ன சடனாக அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கா, என்ன அப்செட் ஆகிட்டேன்னு கேட்கா. இல்லை எனக்கு 20 வயசுலேருந்து நீங்கள் இது வரைக்கும் 13 வருஷமாக வந்துட்டு என்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போலேருந்து நான் ரீச் ஆக போகிறேன், ஹாப்பி தான் சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஒரு நிமிஷம் நான் இன்னும் காஃபி கப்பு கூட தொடவே இல்லை, உட்காந்து பேசிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பார்த்துக்கவே தேவையில்ல, நல்லா இருன்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு இருக்கா. இப்போ யோசிச்சு பார்க்குறோம், அன்னைக்கு கல்யாணத்துக்காக பேசியிருப்பாங்க இல்லையா, அங்கே இருக்கிறவங்களெல்லாம் போயிட்டு இருக்கிற ஃபுட்டு பாம்பு எல்லாத்தையும் போட்டு வந்திருப்பா. அடுத்ததாக ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். அது என்ன கிளாஸ்னா ஃபோன் ஃபோபியான்னு ஒரு நோய் இருக்காமா. அது என்னடானா ஃபோன் பேசுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்கான கிளாஸ் தான் இது. நீங்கள் வந்துட்டு யாருக்கிச்சாச்சும் நீங்களாம் வாண்டடாக கால் பண்ணி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோ கை தூக்கிட்டு எனக்கு தான் யாருமே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அடுத்ததாக ஸ்கூலில் காமிக்கிறாங்க. ஒரு க்யூட்டான ஒரு பொண்ணை காமிச்சிட்டு இருக்கா. அப்போ கீழே இருக்கிற ஹீரோன் பார்க்குறான். ஏன்னா இந்த பொண்ணோட அப்போ தான் அந்த கிளைண்ட்டு. இப்போ உங்கள் பொண்ணுக்கு அம்மாவாக இருக்கணுமா இல்லை ஒய்ஃபாக இருக்கணுமான்னு கேட்கா. 2மா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மம்மி பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஹீரோனை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தில் அப்படியே ஆட ஆரம்பிச்சிடுது. ஹீரோன் வெளில வந்துட்ட பிறகு அந்த ஆள் வந்து கேட்குறான், ஏம்மா நான் உனக்கு 2 hours கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன்னு சொல்ல, நான் வந்துட்டு ஒய்ஃபாக தான் நடிப்பேன், அம்மாவெல்லாம் என்னால் ஆக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன அம்மாவும் அவன் ஒய்ஃபும் ஒன்று தான் அப்படிமா சொல்லிட்டு அவன் திமிராக பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோனா உனக்கு அசிங்கமாக இல்லை, உன் பொண்ணை ஏமாத்துறியே, உன் பொண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கா. என்னை எதிர்த்து பேசியான்னு அடிக்க வர. அவள்தான் ஒரே கிக்கு ஹீரோன் வந்துட்டு ஒரு போஸ்ட் தான் வைக்கிறாங்க. அந்த ஹீல்ஸ் வந்துட்டு அவன் முகத்துக்கு மேலே நின்றுட்டு இருக்கா. மரண பீதியில் நின்றுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு அந்த லேடிக்கே ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நடந்த விஷயத்தையெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவனும் ஐயோ அப்பெல்லாம் நடந்துச்சா அப்படிமா சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அதே இது ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துட்டு செகண்ட் ஹீரோ வந்திருப்பான். அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா. இதை வந்து தூரம் வந்து ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துறான். அது கங் ஹே ஜின் தானே அப்படிமா சொல்லிட்டு ஜின்னு தானே அது அப்படிமா சொல்லிட்டு இரு நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரெண்டு போக்கா. உடனே ஹீரோ ஃபோனை போட்டு உனக்கு என்ன சாக்லேட் பிடிக்கும், உனக்கு என்ன கேம் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே பக்கத்தில் டிக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். அவன்ட்டு ஸ்குவாட் கேம் பிடிக்கும் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கா. இப்படிதான் வந்துட்டு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுமா, எங்கள் கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்கன்னு வேறு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு இவன் பக்கத்தில் போனதை பார்த்ததும் ரிப்போர்ட்டரடா அப்படிங்கமா சொல்லிட்டு சண்டே ஆகிடுது. அங்கே ஒன்றுமே தெரியாத மாதிரி ஜின்னு உட்காந்துருக்கா. அங்கே ஹீரோ வந்து தடுத்துட்டு எப்பா நீ வந்து பேசுப்பா அப்படிமா சொல்லிட்டு இருக்கா.
ஆனால் அங்கேருந்து செகண்ட் ஹீரோயின் பார்க்காமையா விட்டா போதும்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இப்போ ஒரு வழியாக பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு இருக்கா. அப்போ தான் இவன் சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி என்னோட அக்காக்காரி இருக்கா இல்லையா, அவளோட பொண்ணு வந்துட்டு 9th கிரேட் படிக்கும் போதே இன்னொரு பொண்ணை வந்துட்டு டேட் பண்ணிட்டு இருந்தாலாம், அதாவது லெஸ்பியன் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்காங்க. அது காரணம் நான் தான் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனும் அதுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இது மாதிரி என்னோட ட்ரீம் என்ன தெரியுமா, வேறு கண்ட்ரிக்கு போகணும், என்னோட சோல்மேட் வந்துட்டு நான் மீட் பண்ணணும், அதுதான் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கா. இப்போ வீட்டுக்கு வந்தாக்கா ஒரு மெசேஜ், இது மாதிரி நான் நம்பரை டிலீட் பண்ண போகிறேன், என்னோட சேஞ்ச் பண்ண போகிறேன், ஸோ கால் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ மாதிரியே தெரியுது, நைட் டைமில் ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கான். அன்றைக்கி ரெஸ்டாரண்ட் வெளியே பார்த்தாலே அந்த பொண்ணு பார்த்துட்டு மூவில் போய் லாக் பண்ணிட்டு இருக்கு. அடுத்த நாள் ஆகுது, அங்கே பார்த்தா ஃப்ரெண்டுக்காரனை காணோம். அதுக்கு பதில் 2 டிக்கெட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு புக் பண்ணி வச்சிருக்கான். இது மாதிரி உனக்கும் அந்த உன்னோட பாய் ஹஸ்பண்டாக இருக்காலே அவனுக்கும் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோன் வழக்கம் போல் ஒரு ரிங்கை போட்டுட்டு வந்துட்டு இருக்கா. அதே லிஃப்டில் தான் வந்துட்டு அந்த செகண்ட் ஹீரோட அசிஸ்டண்ட்டும் இருந்துட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோட அப்பார்ட்மெண்ட் தான் அவனும் வந்துட்டு மூவ் ஆன் ஆகி வந்திருக்கான். இப்போ அடிக்கடி மீட் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம். வழக்கம் போல் ஹீரோன் வர டின்னர் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. இவன் கிட்ட எப்படி சொல்கிறது, நான் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறேன் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். சாப்பாடு நல்லா இருக்கு அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் சொல்ல வரா, ஆனால் சொல்லாமல் விட்டுட்டு இருக்கா. ஹீரோ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கா. அங்கே டிவி நியூஸ்லலாம் போயிட்டு இருக்கு. இது மாதிரி அந்த கொலைகாரன் வந்துட்டு வீட்டை வந்துட்டு மாற்றிட்டே இருக்கான். அதனால போலீஸெல்லாம் வந்துட்டு அவனை ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. இப்போ கூட ஒரு மர்டர் நடந்திருக்கு, அது ஸ்டெப்ஸ்லேயே வச்சு பண்ணியிருக்கான் அப்படிமா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு இருக்கான். அடுத்த நாள் வந்துட்டு இருக்க. இப்போ ஹீரோனே சமைச்சு கொடுத்துட்டு இருக்கா. எப்படிப்பா இருக்கு சாப்பாடுன்னு கேட்க, நல்லா தான்ப்பா இருக்கு அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவே ஸ்டார்ட் பண்ணுறான், இது வந்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம், நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறம் வேணாம் அப்படிங்கமா சொல்லிடுறான். ஹீரோனுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குன்னே புரியல. என்ன நான் சொல்ல வந்ததில்ல இவன் சொல்லிட்டு இருக்கானே அப்படிங்கமா சொல்லி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கா. அவன்ட்டு அவ்வளோதான், இதுக்கப்புறம் வர வேண்டாம் அப்படிங்கமா சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோனும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் பயங்கரமாக இருக்கும். பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். அதை பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.